தக்காளி ரசத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி அதை 2ஆக வெட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சேர்த்துக்கோங்க. உப்பு, அதேமாதிரி கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் நிறைய அதை கிள்ளி சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 கப்பு தண்ணியை இதில் ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. தக்காளி அந்த புளி எல்லாமே நல்லா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் வந்து 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா இதை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி, பூண்டு நல்ல பெரிய பல்லாக 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பல்லுனா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி அப்படியே வச்சுருங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பூண்டு, அதெல்லாம் அதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் ஊற்றிட்டு அப்படியே சூடாக்கிடலாம். கொதிக்க தொடங்கணும். அந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் ஆக்கி இதை மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது திறந்து பரிமாறிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.